ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்துயிசம்லேயே 2 சுப்ரீம் பீயிங் தான் ஒரு மிகப்பெரிய கடவுளாக பார்க்கப்படுறாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று சிவபெருமான், கடவுள்களுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். இன்னொருத்தர் கடவுள்களெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாக இருக்கார். சிவபெருமான் ஆக்சுவலி ரூலராக இருக்கார். ஸோ அவர் வந்து காக்கிற வேலை கிடையாது, அவர் வந்து ஆர்டர் கொடுக்குறது, ருத்ரன் ஃபார்மில் டிஸ்ட்ராயராக இருக்கார். பட் இப்பேற்பட்ட 2 சுப்ரீம் பீயிங்ஸோடைய பவர்ஃபுல்லான வெப்பன் தான் பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரம். 2 அஸ்திரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுன்றதோ இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுன்றதோ சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் அதை தடுக்கவே முடியாது. பட் அப்பேற்பட்ட இந்த 2 சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் சில நபர்கள் தடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தரை பற்றி தொழிலை பார்க்க போகிறோம். நிறைய பேர் சக்தி வாய்ந்தவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களால தான் அவங்க ஏதாவது பண்ணி தடுக்க முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான அதே அஸ்திரத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பாசுபதாஸ்திரத்தை தடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பாசுபதாஸ்திரத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. நாராயணாஸ்திரத்தை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரணடைஞ்சிருவாங்க, இல்லைன்னா அதோட இன்னொரு நாராயணாஸ்திரத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு கதாபாத்திரம் இந்த 2 அஸ்திரத்தையுமே தடுத்திருக்காரு. அவர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நபர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்து புராண கதைகள் சொல்லக்கூடிய உக்கிரன் என்பவர். யார் ப்ரோ இந்த உக்கிரன்? இவரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இவர் முருகப்பெருமானோட படைகளில் ஒருத்தர். கந்த புராணத்தில் இவரை பற்றி குறிப்புகள் இருக்குது. முருகப்பெருமான் கிட்ட நிறைய சக்தி வாய்ந்த பூதகணங்கள் படை இருந்துச்சு. பூதப்பட படைகளாக இருக்கும், தேவ படைகள்னு சொல்லிட்டு சக்தி வாய்ந்த படைகள் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் இந்த உக்கிரன். இந்த உக்கிரன் எப்படி பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரத்தை தடுத்தாரு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இவர் யார் கூட சண்டை போடாரு வந்து பார்த்தீங்கன்னா, சூரபத்மனுக்கு நிறைய தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தம்பிகள் இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான தம்பி தான் நம்ம சிங்கமுக அசுரன். இந்த சிங்கமுக அசுரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதில் முக்கியமான குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசூரன் மற்றும் அசுரேசன். இந்த 2 மகன்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய போர்க்களத்தில் யுத்தம் பண்ணாங்க. ஸோ அவருடைய படைகளில் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. நிறைய மாய சக்திகளையும் நிறைய அஸ்திரங்களையும் பயன்படுத்தி யுத்தம் பண்ணாங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது இந்த அதிசூரன் என்ற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தம் பண்ணுறாரு. முருகப்பெருமானோட படைகளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படுறாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்காரு. அவங்களுக்கும் கடுமை யுத்தம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவன் அங்கே வந்து சண்டை போடுறாரு. அவர் வந்து முருகனுடைய படைகளில் ஒருத்தர். ஸோ அவருக்கும், அதாவது உக்கிரனுக்கும் அதிசூரனுக்கும் பயங்கரமாக யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் வந்து ரொம்ப நேரம் நடக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிசூரன் தன்னோட அஸ்திரங்களை பயன்படுத்துறாரு. அதிவிதமான அஸ்திரங்களை, அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை, பானங்களை பயன்படுத்துறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உக்கிரன்கிட்ட இருந்துச்சு. அவரும் தன்னோட மாய சக்திகளை பயன்படுத்தி தாக்குறாரு. இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமான நாராயண அஸ்திரத்தை எடுக்கிறாரு. இந்த நாராயண அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு தெரியும், என்டையர் பிரபஞ்சத்தையே, அதாவது முழு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது. அந்த அஸ்திரத்தை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் சாத்தியமாகும். மற்றபடி அதை தடுக்கிறது சாத்தியமற்ற விஷயமாகும். ஆனால் அப்பேற்பட்ட விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சுருப்பார். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானத்தை மனசில் நினச்சிக்கிட்டு, ஆக்சுவலி அவருக்கும் தெரியுமா இந்த அஸ்திரத்தை நம்மளால் தடுக்க முடியாதுன்னு. இருந்திருந்தும் முருகனையும் அல்லது சிவனையும் மனசில் நினச்சிக்கிட்டு தான் சக்திகளை பயன்படுத்த உருவத்தை பெருசாக்கி தன் நாக்கை பெருசாக நீட்டாரு. அவருடைய நாக்கு பயங்கரமாக விரிவடையுது, பெருசாகுது. அந்த அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்க்குள்ளே வந்துடுது. அதாவது நம்ம உக்கிரன்ற அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாராயண அஸ்திரத்தையே விழுங்கிடுறாரு. அவருடைய நாக்கில் பட்ட உடனே அந்த அஸ்திரம் நின்றுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக். எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. எல்லாரும்னா அதை விட்ட அதிசூரனும் அதிர்ந்து போகிறான். அதை பார்த்த தேவர்களும் அதிர்ந்து போடுறாங்க. பிரம்மனுக்கே அது பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா நாராயண அஸ்திரத்தை உடத்த வாயில் வச்சு அதை விழுங்கிடுறான்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பார்த்து எல்லாருமே வியந்து போகிறாங்க. பிரம்மா கிட்டே கேட்குறாங்க அது எப்படி சாத்தியம்னு. அதுக்கு பிரம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய மகனாக கருதப்பட்டாலும் சிவபெருமானுடைய ஒரு அவதாரமாக அவர் இருக்கார்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் முருகனை மனசில் நினச்சதால முருகன் தான் அவனுக்குள்ளே இருந்து அதை தடுத்து நிறுத்தினாரு, அவனுக்கு சக்தியை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்லுவார். சரி, நீ நாராயணாஸ்திரத்தை தடுத்திருக்கலாம், ஆனால் பாசுபதாஸ்திரத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிசூரன் பாசுபதாஸ்திரத்தை எடுக்கிறாரு. அதை உக்கிரனை நோக்கி ஏவி விடுறாரு. உக்கிரனும் கொஞ்சம் பதட்டப்படுறான். இருந்தாலும் முருகப்பெருமான மனசில் நினச்சி அதை அட்டாக் பண்ணும்போதே அதை தடுக்கிறான். அந்த அஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரனை தாக்கலை, உக்கிரன் கிட்ட அமைதியாயிடுது. உக்கிரனும் அதை தடுத்து நிறுத்திடுறான். அதாவது உக்கிரன் பாசுபதாஸ்திரத்தையே தடுத்துடுறான். இதுவும் முருகப்பெருமானுடைய சக்தி மூலியமா செய்ததா சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ உக்கிரன் கிட்ட பாசுபதாஸ்திரமும் கிடையாது, அதே மாதிரி நாராயணாஸ்திரமும் கிடையாது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணாஸ்திரம் மற்றும் பாசுபதாஸ்திரமே ரெண்டுத்தையுமே இவர் தடுத்திருக்காரு. ஆனால் ரெண்டு ஆயுதங்களும் இவர்கிட்ட கிடையாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் அதிசூரன் கலங்கமடையில மறுபடியும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் பானங்களையும் பயன்படுத்துறாரு. மாயசக்தியை பயன்படுத்தி யுத்தம் புரிகிறாரு. உக்கிரனுக்கும் அதிசூரனுக்கும் கடுமையாக யுத்தம் வருது. அந்த யுத்தத்துல கடைசியா உக்கிரன் அதிசூரனை வென்றாரு. ஸோ நமக்கு நிறைய கதாபாத்திரங்களை பற்றி பேசியிருப்போம், நிறைய கேரக்டர்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களை பற்றி பேசும்போது விதவிதமான கேரக்டர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த உக்கிரனை பற்றி பெருசாக யாருமே பேசலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பேசுவோம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி கதைகளில் சின்ன சின்ன இடங்களில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த கதாபாத்திரங்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யாருன்னு சொல்லி தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரம் பாசுபதாஸ்திரத்தையும் நாராயணாஸ்திரத்தையும் தடுத்தது காரணம் அவருக்குள்ள சக்தி மட்டும் கிடையாது, அவர் முருகப்பெருமானுடைய அருள் மூலியமாக தான் அதை பண்ணியிருக்காரு. முருகப்பெருமான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்ன்றதை இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக கண்டென்ட் கேட்குறீங்க. ஐயப்பனை பற்றி பேச சொல்கிறீங்க, கௌடன் பகவான் வர்சஸ் ஆதிசேனை பற்றி பேச சொல்கிறீங்க, இன்னும் நிறையா நம்ம ஹனுமன் வர்சஸ் காலபைரவரை பற்றி போட சொல்லியிருக்கீங்க. எல்லாத்த பற்றியும் நான் போடுவேங்க, யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் கோவப்படாதீங்க, கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.